ஓம் மகாலட்சுமியே நமக. ஒரு சமயம் மகாலட்சுமியும் அவளுடைய சகோதரி, மூத்த சகோதரி சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி, அதாவது மூதேவி நம்ம திட்டுறோமா இல்லையா, அவங்க மூத்த அக்கா உலோகத்தில் உலா வந்தாங்களாம். அப்போது ஒருவனை எஜமான் ஒரு வேலைக்காரனை திட்டின்னு இருக்கான். மூதேவி அசம்பந்தம் மாதிரி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற. அதை கேட்டவுடனே ஜெயசா தேவி மூதேவிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என் தங்கை லக்ஷ்மியை பார்த்து, திட்டுறவங்க கூட என் பேரை சொல்லி திட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரனை நான் பணக்காரனை ஆக்குறேன் பார் அப்படின்னு ஆவேசப்பட்டு அவன் போகிற வழியில் ஒரு பொற்காசு மூட்டையை அவன் பார்க்குற மாதிரி போட்டு போயிருக்கான். அவனும் எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் போய் வீட்டம்மாட்ட கொடுத்தான். உடனே வீட்டுக்காரி பக்கத்து வீட்டில் போய் ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணிட்ட போய் ஒரு உலக்கு வாங்கியிருந்தான். அவள் பார்க்குறா, இது வரைக்கும் உலக்குக்கே இவளுக்கு வேலை கிடையாதே, இன்றைக்கி என்ன திடீர்னு உலக்கு வாங்குறா அப்படின்னு சொல்லி அதில் இது பண்ணி சதி வேலை பண்ணுறா. புளியை அடியில் தடவிட்டு கொடுக்குறா. இவளும் காசெல்லாம் உலக்கெல்லாம் அள்ளி போட்டுட்டு திருப்பி அந்த உலக்கு போய் கொடுத்தா. உலக்கு கொடுத்தோன்னா அந்த உலக்குக்குள்ளே காசு ஒட்டியிருக்கிறத பார்த்தா, ஆஹா வாழ்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி ராத்திரியில் உங்களுக்கு தெரியாமல் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிடுறான் பக்கத்து வீட்டுக்காரி. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஜேஷ்டாவுக்கு ரொம்ப வருத்தம். திருப்பி இவளுக்கு ஏதாவது கிடைக்கணுமேனும் அப்படின்னு சொல்லி ஒரு வைர மோதிரத்தை கொடுக்குற. அந்த வைர மோதிரத்தை வாங்கிட்டு போனவன் என்ன செய்கிறான், குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போகிறான். குளித்து தோட்டும்போது ஒரு உதறனா தண்ணிக்குள்ளே மோதிரம் விழுந்துருது. எவ்வளவோ தேடி பார்க்குறான், ரொம்ப வருத்தப்படுறான். சரி, அதுக்கும் ஜேஷ்டா சளைக்கிறேன். அடுத்து ஒரு முத்து மாலையை கிடைக்கிற மாதிரி செய்கிறார். அது மோதிரம் போலவே எங்கே விழுந்துருமோன்னு சொல்லி குளத்துலையே கலத்தி வாசலை குளத்து மேலே கலட்டி வச்சுட்டு இவன் குளிச்சுட்டு வந்து பார்க்குறான், அந்த முத்து மாலையும் காணல. இவனும் கெட்ட நேரத்தை எண்ணி விளக்காரனும் வருத்தப்படுறான், ஜேஷ்டாவும் வருத்தப்படுறான். அதை தங்கைகிட்ட இப்படிலாம் சொல்கிறான், இப்படிலாம் நடந்தது, இப்படிலாம் இருந்தது, நான் உதவி பண்ணணும்னு பார்த்தா அவனுக்கு இப்படிலாம் சோதனை வருது. இறக்கப்பட்ட அந்த மகாலட்சுமி அவளுக்கு அருள் புரியணும்னு நினச்சி செய்கிறா. மறுநாள் காலையில் குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான். மீன் பிடிச்சி வீட்டம்மா கையில், நீ இதை பற்றி சமைச்சிரு, நான் விறகு எடுத்துன்னு வரேன், பனை ஓலை வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பனை மரத்து மேலே ஏறுறான். பனை மரத்து மேலே ஏறினா அங்கே ஒரு பறவை கூடு மேலே ஒரு மாலை, பறவை கூட்டு மேலே ஒரு மாலை தொங்குறத பார்க்குறான். ஓஹோ, இதுதான் மாலை எடுத்துகிட்டு போட்டுருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு நிறைய வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அதுக்கு முன்னாடி வீட்டில் மீன் அறுத்த போது வயிற்றில் மோதிரம் இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்று போல் பார்த்துட்டேன்னு கத்துறாங்க. கத்தினவுடனே வேலைக்காரனும் அவனது மனைவி ஒரே சமயத்தில் பார்த்துட்டோன்னே பக்கத்தில் வீட்டுக்காரி, ஓஹோ நம்ம எடுத்ததை பார்த்தா போட்டுருக்கு, அரசன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம மானமெல்லாம் படியேறணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொற்காசியும் கொண்டு வச்சுட்டு போயிட்டான். எங்கே மன்னர்கிட்ட போய் புகார் செஞ்சால் நமக்கு அவமானம் வந்துடுமோன்னு வச்சுட்டு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தால் போன பணமெல்லாம் திரும்பி வரும். மகாலட்சுமியை வணங்கணும். மகாலட்சுமியை நினச்சி நம்ம இந்த மாதிரி ஓம் மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயான்னு 108 முறை பாராயணம் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் கௌரி மங்களானி பவன்.